இருக்கும். நம்ம மக்களுக்காக ஆட்சி செய்வோம், குடும்பத்துக்காக ஆட்சி செய்ய மாட்டோம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சு அவரோட திறமையை நிரூபிச்சுக்கிட்டு இன்னைக்கு அவரோட இடத்துல இருக்கார். நம்ம அண்ணன் எடப்பாடியார் சிஎம் நாற்காலியில உட்காரும் போது அவர் சந்திச்ச விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. கிண்டல் பண்ணாங்க, கேலி பேசினாங்க, எதிர்த்து பேசினாங்க, அப்புறம் பயந்து பேசினாங்க, கடைசியில சரண்டர் ஆனாங்க. அம்மாவோட ஆட்சியை 4 வருஷம் நல்லா நடத்தி காட்டினவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவரு வாரிசு கோட்டால வந்த மாறனோ பேரனோ இல்ல நம்ம எடப்பாடியார். அப்பா தயவுல வந்த ஸ்டாலினோ உதயநிதியோ இல்ல நம்ம எடப்பாடியார். துண்ட சீட்டை வச்சுக்கிட்டு கண்டபடி ஒளர்றவர் இல்ல நம்ம எடப்பாடியார். நீட்ட ஒழிக்கிறேன்னு சொல்லி மாணவர்களோட வாழ்க்கையை ஒழிச்சவர் இல்ல நம்ம எடப்பாடியார். தலித் மக்கள் அடிபட்டு சாகும் போது கைய கட்டி வாய பொத்தி வேடிக்கை பார்த்தவர் இல்ல நம்ம எடப்பாடியார். மக்களுக்காக மக்கள் ஆட்சி நடத்தினவர் நம்ம எடப்பாடியார். யார் நம்ம எடப்பாடியார் தெரியுமா? அம்மாவுக்கு பிறகு யார்? கழகத்தை காப்பாற்ற போறது யார்? இயக்கத்தின் தலைவர் யார்? தமிழகத்தின் முதல்வர் யார் என யார் 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 என மொத்த தமிழ்நாடும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த யார் தான் இந்த எடப்பாடியார் வந்து முன்னாடி நின்றவர். எதிரிகளை தோக்கடிச்சு துரோகிகளை துரத்தி கட்சியை காப்பாத்தினவர். 4 வருஷம் அம்மாவோட ஆட்சி அட்டகாசமா நடத்தி காட்டினவர். அதிமுக ஆட்சி காலத்துல பெண்களை யாராவது தொட்டாங்களா? தமிழ்நாட்டுல கடலை மிட்டாய் மாதிரி கஞ்சா வித்ததா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து நடந்ததா? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. நீங்க எல்லாரும் யோசிச்சு நியாயமா நல்ல முடிவாய் எடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு எப்படி இருந்தது? 10 வருஷம் அமைதி பூங்காவா இருந்தது. தமிழ்நாட்டுல அப்போ இன சண்டை இருந்ததா? ஜாதி சண்டை இருந்ததா? மொழி சண்டை இருந்ததா? எந்த கவுன்சிலராவது வீட்டு வாசலுக்கு வந்து மிரட்டினாங்களா? ஜாதி பேர் சொல்லி அடிச்சாங்களா? எவ்வளவு நல்லா இருந்தது. கொரோனா காலத்துல கூட அமைதியா இருந்தவங்க, பாதுகாப்பா இருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது? இப்ப நம்ம சென்னை எப்படி இருக்கு? திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல மக்கள் எல்லாரும் அவங்க போலி வாக்குறுதிகளை நம்பி கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டோன்னு நினைச்சாங்க. ஆனா இருந்த கூரைய பிச்சுக்கிட்டு போய் நடுத்தரவுல நிப்பாட்டினதுதான் மிச்சம். ஒரு காலத்துல சென்னை அண்ணா சுறுசுறுப்பு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு சென்னை அண்ணா ஸ்டாலினோட சுரண்டல் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு காலத்துல சென்னை அண்ணா நடுராத்திரியில கூட பெண்கள் பாதுகாப்பா சுதந்திரமா நடமாடுற ஒரு ஊருன்னு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில கூட பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்றது ஞாபகத்துக்கு வருது. சென்னை அண்ணா ஒரு காலத்துல நமக்கு சீரியல் லைட்டு, எல்இடி லைட்டு, அம்மன் கோவில் திருவிழா ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு ஈபி பில்லு கட்ட முடியாம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுல இருக்கிற சென்னை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு காலத்துல சென்னை அண்ணா பார்த்தசாரதி கோயில், சாந்தோம் சர்ச், மவுண்ட் ரோட் தர்கா ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு பாட்டலுக்கு 10 ரூபாயும் திருப்புற பக்கம் எல்லாம் டாஸ்மாகும் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு காலத்துல சென்னை அண்ணா கடல் கரையும் பொருள் காட்சியும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு கஞ்சாவும் பொறிக்கிங்களும் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஒரு காலத்துல சென்னை அண்ணா போலீஸும் அவங்களோட புத்திசாலித்தனமும் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு லாக்அப் டெத்தும் கட்ட பஞ்சாயத்தும் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு காலத்துல சென்னை அண்ணா அன்பா அட்ரஸ் சொல்ற மக்களும் ஆட்டோக்கார அண்ணனுங்களும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு பட்டா கத்தியோட சுத்துறவங்களும் கூலி படைகளும் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி அதிமுக ஆட்சியில சிங்கார சென்னையா இருந்த நம்ம சென்னை இந்த திருட்டு திமுக ஆட்சியில சீரழிஞ்ச சென்னையா மாறிடுச்சு. சென்னை வந்தவங்களை வாழ வைக்கிற அன்னைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சென்னை இன்னைக்கு திமுக கொள்ளடிக்கிற கோடவுனா மாறிடுச்சு. இந்த காட்சி மாறணும். இந்த காட்சி மாறணும்னா நீங்க எல்லாரும்
சகோதரர் அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள். வெளியூர்ல இருந்து இங்க வந்து நிக்கிறவங்க, இல்ல சுயநலத்துக்காக நிக்கிறவங்க, ஜெயிச்சு 4 காசு வந்தது